கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு அவயவங்களின் தொழில் வேறுபட்டது. இன்றைய தியான வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். தியானம். ஒரு பாடசாலையிலே கல்வி கற்று வந்த மாணவன் ஒருவன் பொதுவாக எல்லா காரியங்களிலேயும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவனாக காணப்பட்டான். ஒரு நாள் பாடசாலையின் அதிபரிடத்திலிருந்து பெற்றோருக்கு அழைப்பு வந்தது. அந்த மாணவனுடைய தகப்பனானவர் அந்த அதிபரோடு பேசினார். அதிபர் பாடசாலையில் அவர்களுடைய மகனானவனுக்கும் இன்னும் ஒரு மாணவனுக்கும் இடையிலே நடந்த சண்டையை குறித்து கூறி அதை பற்றி பேசுவதற்காக பாடசாலைக்கு வரும்படி கேட்டுக்கொண்டார். அன்றிரவு பெற்றோர் தங்கள் மகனானவனை அழைத்து அந்த கைகலப்பு எப்படி ஆரம்பித்தது என்று பல தடவைகள் கேட்டார்கள். அவனோ தான் அதை ஆரம்பிக்கவில்லை, மற்றவனே எனக்கு அடித்தான் என்று உறுதியாய் கூறினான். அவனுடைய நண்பர்களும் சாட்சியாக நின்று அவ்வாறு கூறினார்கள். மறுநாள் பாடசாலைக்கு பெற்றோர் சென்று அதிபரோடு கலந்துரையாடிய போது சம்பவத்தின் மற்ற பக்கத்தை அறிந்து கொண்டார்கள். உண்மையிலேயே மற்ற மாணவனே கைகலப்பை ஆரம்பித்தான். ஆனால் அநேக நாட்களாக இவர்களுடைய மகனானவன் தன் நண்பர்களோடு சேர்ந்து அவனை கேலி செய்து அவனை கோபமூட்டி வந்தான். குற்றமானது மற்ற மாணவனை சாரும்படி இவர்களுடைய மகனானவன் மற்றவன் சண்டையை ஆரம்பிக்கும்படி காத்திருந்தான். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்கும்படி அழைப்பை பெற்ற அருமையான விசுவாசிகளே, மேலே கூறப்பட்ட சம்பவத்தின் கருப்பொருளானது பொதுவாக எவரும் தங்கள் குற்றங்குறைகளை பூரணமாக கூறுவதில்லை. இதற்கு விசுவாசிகள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. எனவே குற்றம் குறைகளை காணும் போது நீங்கள் நியாயாதிபதிகளாகி விடாதிருங்கள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் சரீரமாக இருக்கின்றோம். நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல ஒவ்வொரு அவயவங்களாய் இருக்கிறோம். குறைகள் குற்றங்கள் காணும் போது உங்கள் மனதின் ஆதங்கங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அவருக்குள் சந்தோஷமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள். அழைத்த தேவனே நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கின்றார். ஜெபம் செய்வோம். ஞானத்தின் ஆவியை அருளுகின்ற தேவனே, சோதனையின் நாளிலே என்னுடைய உணர்வுகளின்படி நடவாமல் உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடக்க எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை.